சினம் தணிக்கும் ஞானம். ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம். ஞானம் உள்ளவனோ அதை மாற்றுவான். நீதிமொழிகள் 16:14. சினம் ஒரு மனிதனின் வாழ்வை சின்னாபின்னமாக்கி மாற்றக்கூடியது. ஒரு நொடி கோபம் மிகப்பெரிய எதிர்வினையை ஏற்படுத்தி விடுகிறது. நீதிமொழிகள் 12:16 மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் என்று படிக்கின்றோம். அப்படியானால் பொறுமை இழந்து சட்டென நாம் கோபப்பட்டால் நம்மை வேதம் மூடன் என்று சொல்லுகிறது. சினம் பொறுமையை இழக்க செய்து மன அமைதியை சீர்குலைக்கின்றது. சினம் உறவுகளை உடைத்து பகைமையை வளர்த்து பாவத்தை பெருக்குகின்றது. ஒரு நாட்டை ஆளும் ராஜாவுக்கு அனைத்து அதிகாரமும் உண்டு. அவன் உதடுகளில் இருந்து திவ்ய வாக்கு பிறக்கும். நியாயத்தில் அவன் வாய் தவறாது. சுமத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது. பையில் இருக்கும் நிறைகள் எல்லாம் அவருடைய செயல். அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு. ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம். மரணத்தை வரவழைக்கக்கூடிய அளவில் அவன் கோபம் மாறும். ஆனால் எவ்வளவு பெரிய கோபத்தையும் ஞானமுள்ளவன் ஆற்றுவான். நீதிமொழிகள் 14:29 நீடிய சாந்தமுள்ளவன் மகாபுத்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் சாந்த குணமுள்ளவர்களாக மாறும்போது கோபத்தை கையாளக்கூடிய ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். சினத்தை தணிக்கக்கூடிய ஞானம் நம்மிடம் இருக்குமானால் மற்றவர்களோடு இணங்கி செல்லுதல், சாந்தமாய் பேசுதல், பொறுமையோடு மற்றவர்களை சகித்தல் இவைகளெல்லாம் நம் ஆத்மாவில் ஒன்றித்து போய்விடும். எபேசியர் 4:26 சூரியன் அஸ்தமிப்பதற்குள் உங்கள் கோபம் தணிய கடவது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை நம்மிடத்தில் இந்த சினம் என்ற தீய குணம் இருக்குமானால் அதை நம்மிடமிருந்து அகற்றி சினத்தை தணிக்கக்கூடிய ஞானத்தை ஆண்டவரிடமிருந்து பெறுவோம். ஜெபம். அன்பின் நிறைவா, என்னுள் இருக்கும் சினம் என்னும் தீய குணத்தை நேரில் சிறையாக்கி உம் ஞானத்தை என்னுள் நிரப்பும். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.